நம்மளால் ஜீரணம் பண்ணக்கூடிய இருக்க ஃபைபர் ஃபுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான சொல்யூஷன் வந்து ஃபுட்டில் சொல்கிறேன். ஒயிட் ரைஸ் எடுக்கலாம். ஒயிட் ரைஸில் கொஞ்சோண்டு ஃபைபர் இருக்குது, ஆனால் கம்மியாக எடுத்துக்கோங்க ஒயிட் ரைஸ். நீராவியில் வேக வச்ச இடியாப்பம், இட்லி இது ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபைபர் இருக்குது. அப்புறம் கேரட்டு, வெண்டைக்காய், பீன்ஸு, பம்கின், பரங்கிக்காய். ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்துட்டு மோர், பட்டர் மில்க், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே எடுத்துக்கூடாது. மைதாவில் பண்ண எந்த பொருளுமே எடுத்துக்கூடாது. பரோட்டாவாக இருக்கட்டும், பரோட்டா, மற்ற பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்கூடாது. முக்கியமாக நல்லதுலன்னு பார்த்தா பால் தயிரையுமே எடுத்துக்கக்கூடாது. அதுவுமே வந்து நமக்கு வயிற்றுக்கு வந்து அஃபெக்ட் தான் பண்ணுது. உங்கள் லைஃப்லேருந்தே டீ, காஃபி, அந்த பாலால் பண்ணுற டீ, காஃபி, அப்புறம் பரோட்டா இதெல்லாம் லைஃப்லேருந்தே தூக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் சரியானா கூட திரும்ப அது வர வாய்ப்பு இருக்குது. தூக்கிடுங்க. நான் ரொம்ப அடிபட்டு சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ அந்த பால், டீ, காஃபி, பரோட்டா சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ சாப்பிட வேண்டியது இதுதான். மோர் எடுத்துக்கோங்க. தினமும் மத்தியானம் கூட ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சீரக தண்ணி சுட வச்சு, நம்ம கேரளாலலாம் குடிப்பாங்க ஒரு ஸ்டைலில், சீரக தண்ணி சுட வச்சு தருவாங்க. அந்த மாதிரி சுட வச்சு 3 நேரமும் சீரக தண்ணி எடுத்துக்கோங்க. எங்கே போனாலும் நீங்கள் சீரக தண்ணி மட்டும் குடிங்க, கையில் வச்சுக்கோங்க. சாப்பாடில் இதுதான். நான் பர்சனலாக என்னோட பாடி கண்டிஷனுக்காக நான் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தா, தினமும் ஒயிட் ரைஸு கூட வந்து வெறும் பருப்பு சீரகம் போட்டு லைட்டாக என்ன சொல்கிறது, கொதிக்க வச்ச வெறும் பருப்பு சாப்பாடோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றேன், அவ்வளோதான். தொட்டுக்க வெண்டைக்காய், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெண்டைக்காய், கேரட்டு, பம்கின்னு, அப்புறம் பீன்ஸு, இதில் ஏதோ ஒன்று வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கிறது. அதுவுமே உப்பு காரம்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா சும்மா வெறுமனே சாப்பிட்டாலும் வாய்க்கு நல்லா இருக்காது. ஸோ அப்படி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நைட்டான ஒரு 2 வாழைப்பழம், இல்லை அப்படின்னா ஒரு முட்டையை வேக வச்சு அந்த வெள்ளையை மட்டும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சீரகம், சோம்பு, தனியா இதெல்லாம் வந்து ஒரு 2-3 கிளாஸ் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை என்ன சொல்கிறது அப்படியே கொதிக்க வச்சு அதை வடிகட்டிட்டு அப்படியே குடிக்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சீக்கிரம் க்யூர் ஆயிரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 3 மாதம் ஆச்சு க்யூர் ஆக, 3 மாதம் கண்டிப்பாக ஆகுங்கிறாரு. 1 வீக் 2 வீக்ஸ் நான் பார்ப்பேன், டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்ப்பேன். இது சரியாகுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நம்ம பாத்ரூம் போகும்போது அந்த இது வேஸ்ட் வந்து தண்ணியில் வந்து மிதக்கணும், அது உள்ளே போகக்கூடாது. அப்படி உள்ளே போச்சுன்னா அது நம்ம உடம்புல இருக்கிற சத்தோடு தான் போகுது. ஐ மீன் அந்த சாப்பாட்டில் இருக்கிற சத்தோடு இருந்தால் மட்டும்தான் அது உள்ளே போகும். சாப்பாட்டில் இருக்கிற சத்தம் மொத்தமாக நம்ம உடம்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது மிதக்கும் மேக்ஸிமம். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் 2வது ஏப்பம் விடும்போது அந்த சாப்பாடோட வாசனை வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் ஓகே அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், சரியாயிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. 1 மாதத்துக்காவது நீங்கள் வந்து உப்பு, புளி, காரம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. சும்மா பேருக்குன்னு சேர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பேருக்குன்னு சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்துட்டு எடுத்துக்கோங்க. சாம்பார் எடுத்துக்கோங்க, புளிக்குழம்பு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. சாம்பார்லையுமே உப்பு, புளி, காரம்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வீட்டில் சாப்பிடுங்க. நீங்கள் பெஸ்ட் ஒரு 1 வீக் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீலிங் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த 1 வீக் நான் இப்படி எடுத்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இது என்ன அப்படின்னு உங்களோட கண்டிஷன் என்னன்னு கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இதுதான் இதுக்கான இப்போதைக்கு பிளான். வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக ஆடியோவும் ஷேர் பண்ணுறேன். அதை தாண்டி நம்ம ஒரு வீடியோவாக இதை போட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓகேவா. சரி, டேக் கேர், உடம்பு பார்த்துக்கோங்க.